நினைச்சுப்பா நம்ம தான் அந்த மாதிரி லூசிஃபர் வந்து நம்ம தான் பெரிய மயிர் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு பேக் டு மை சேனல். எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த வார வீடியோல நம்ம வந்து லூசிஃபர் அதாவது சாத்தான், ஒரு ஏஞ்சல் சாத்தானா மாறின கதை. எப்படி ஒரு ஏஞ்சல் வந்து சாத்தானா மாறினா, என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த ஏஞ்சல் வந்து என்னெல்லாம் பண்ணுச்சு, இல்லை இவங்க தான் மொத்தமா ஹெவன்லுக்கு மொத்தமா இவங்கெல்லாம் சேர்த்து ஒதுக்குனாங்களா, அது என்ன கதை? இந்த லூசிஃபர்ங்க சீரீஸ் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. அந்த சீரீஸ்ல என்ன லூசிஃபர் ஒரு அரக்கன், ஒரு லூசிஃபர், ஒரு என்ன சொல்றது, என்னென்ன பண்ணியிருக்கான், என்ன அடுத்து என்னெல்லாம் பண்ண போறான், அது எனக்கு தெரியாது. ஒரு ஃபோன்ல வந்துருச்சு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கடவுளுங்கிறது ஹெவன், சொர்க்கத்தையே உருவாக்கிட்டாரு. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி பைபிள்ல இருக்க பத்தி தான் நீங்க பேச போறோம். ஸோ இந்த பைபிள தான் வந்து லூசிஃபர் எப்படிப்பட்டவன், அவனோட உடலா அந்த எப்படிப்பட்ட பாடிஸ் அவன்கிட்ட இருக்கு, அவன் எப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் ஸ்கில்ஸ்ல இருக்கு, மேஜிக் எப்படிலாம் பண்ணுவாங்கிறது மொத்தமா அந்த பைபிள் தான் ஸ்கிரிப்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரக்கன்கள் சாத்தான்கள்னு மொத்தமாக கெட்டதுன்னு, நல்லதுன்னு ஒன்று இருந்தால் ஒன்று கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் நல்லதுக்கு கடவுளுக்கு எப்படி இருப்பாங்கிறது தெரியாது, என்ன ரூபத்தில் இருப்பாங்கிறது தெரியல, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை. அப்படி இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று கன்ஃபார்ம் இருக்கும், நல்லவன் கெட்டவன். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிறதுல ஜெயிக்கிறது பேராசை தான். வெல்லும் எவன் நினைத்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடவுளுங்கிறத வந்து உலகத்துக்கு முன்னாடி ஹெவன்கிறத உருவாக்கிட்டாரு. அந்த உருவாக்குற கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ஸ், ஏஞ்சல்ஸ், ஆர்கேஞ்சல்ஸ், 3 விதமான பிறவிகளை கொடுக்குறாரு. ஒரு கம்யூனிட்டி மாதிரி, சர்ப்ஸ்ல ஒரு கம்யூனிட்டி, ஏஞ்சல்ஸ் ஒரு கம்யூனிட்டி, ஆர்கேஞ்சல்ஸ் ஒரு கம்யூனிட்டின்னு கொடுக்குறாங்க. இதுல யார் இந்த 3 பேர்ல யார் ரொம்ப சுப்பீரியர் பவர்னா இந்த ஆர்கேஞ்சல்ஸ் தான். இவங்க தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்பேர் டு சர்ப்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் இவங்க வந்து ரொம்ப சுப்பீரியரான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல்ஸா இருந்திருக்காங்க. இவங்கள தான் காடோட டைரக்ட் கம்யூனிகேஷன் கான்டாக்ட் இருக்கும். எது சொன்னாலுமே காடு ஆர்கேஞ்சல் மூலியமா சொல்லிதான் இவங்க, காடுக்கும் ஏஞ்சல் சர்ப்ஸ்க்குலாம் டைரக்ட் கான்டாக்டே கிடையாது. இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில ஆர்கேஞ்சல்ஸ் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வந்து போயிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. கடவுளுக்கு அடுத்து ஒட்டுமொத்த நிர்வாகம் பண்றது இந்த ஆர்கேஞ்சல்ஸ் தான். இந்த ஆர்கேஞ்சல்ல ரொம்பவே ஒரு பழமையான அந்த கம்யூனிட்டியில சேர்ந்த ஒருத்தன் தான் இந்த லூசிஃபர்னு. ஃபர்ஸ்ட் இந்த லூசிஃபருக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், அதாவது அதிகாலை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த லூசிஃபருக்குங்கிறது அர்த்தம். ஆனால் இப்போ ரொம்ப மாறி ஒரு சாத்தானோட பேராவே ஒரு ஐடென்டிட்டியா மாதிரி நிக்குது. அதுக்காக என்னன்னா இந்த லூசிஃபருங்கிறது யாருன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஏஞ்சல், கண்ணவு கூட ஒரு ரொம்பவே ஒரு ஆணழகன். எதுக்கு எல்லாருமே அவரோட மசில் பாட்டு இருக்கட்டும், ரெக்க அந்த ஒரு ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்களா இருக்காது, அதை இருக்கட்டும் ரொம்ப மேன்ல ரொம்ப அழகா இருப்பேன்னு பைபிள்ஸ்லேயே இங்க எழுதியிருக்காங்க. பைபிள் அவனை பத்தி நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா, "Thou wast perfect in thy ways, from the say that thou wasn't created, the iniquity was found in thee. For thou hast said in thy heart, I will ascend into heaven. I exalt my throne above the stairs of God. I will sit also upon the mount of the congregation, in the sides of not the heights of the clouds. I will be the most high." இதுக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கிற ஒரு லூசிஃபர் யார்கிட்டயுமே அவனால வந்து மோத முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஏஞ்சல்ஸா கூட சர்ப்ஸா கூட அவனுக்கு மோத முடியாது, ரொம்ப யாருமே அடிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மாவீரன் மாதிரி, ஹீரோக்கெல்லாம் ஹீரோ மாதிரி அப்படிப்பட்ட வருது. பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இருந்தா லூசிஃபர் மாதிரி இருக்கணும், பாரு எப்படி இருக்கான் பாரு எப்பா, இந்த மாதிரி ரொம்ப சொல்லியே அவனை ஏத்தி விட்டு அவனுக்குள்ளேயே வந்து தான் இவன் யாருன்னு தெரியல, தான் பெரிய இது மாதிரி ஆசிமுடி பொம்பளை. இப்ப 4 பேர் சேர்ந்து நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறப்ப இப்ப நம்ம தானே இருக்கணும், இவன் நம்ம தானே இருக்கணும், 4 பேர் சேர்ந்து ஏத்திடுவாங்க. அவன் நம்ம தான் பெரிய, அந்த மாதிரி லூசிஃபர் வந்து நம்ம தான் பெரிய மயிர் மாதிரி இருக்குல்ல, அவன்கிட்ட நினைச்சிட்டு
எது பண்ணா நம்ம தாண்டா இனிமேல் கடவுளுக்கு அடுத்து நம்ம தாண்டா இருந்தவன், அதாவது கடவுள் சொல்ற வேலையை செய்யறவன் தான் இவனை ரொம்ப புகழ்ந்து 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 இவனை தான் பெரிய இது மாதிரி ஆக்கிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பன்னு தோணுச்சு இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம தான், அதாவது காட்டுல இருக்கும் சிங்கத்துக்கு கிட்டேயே ஒரு நண்பன் வந்து முயல் இருந்துச்சா. ஒரு நாள் அந்த முயல் நினைச்சுக்கிச்சான் எல்லாரும் நம்மளை பார்த்தா பயப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு. ஆனா எப்ப அந்த சிங்கம் விட்டு போனதுக்கு அப்புறம் முயலை போட்டு அடியே முடிச்சுக்கானுங்க, அப்பதான் அது புரிஞ்சிருக்கு மரியாதை நமக்கு இல்ல சிங்கம். அதே மாதிரி பின்னாடி இருக்க அந்த கடவுள் கொடுத்த சக்தினாலதான் இவன் இப்படி இருக்காங்கிறதே மறந்து எல்லாருமே அவன் ரொம்ப பயப்படுறத பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தாண்டா இங்க பெரிய இது மாதிரியே சுத்திட்டு இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கடவுள் கீழே இருந்தவன் கடவுளால உருவாக்கப்பட்டவன் கடவுளே தாண்டி கடவுள் நிகரான சொல்ல தாண்டி கடவுளுக்கு இதுக்கப்புறம் நம்மளும் கடவுள் மாதிரிதான், இங்க நம்ம சொல்றதான் நடக்கணும்னு ஹெவன் இவன் எடுத்துக்க பாக்குறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போக நான் அந்த கடவுளே மிஞ்சிட்டேன்டா, கடவுளுக்கெல்லாம் கடவுள் நான் தாண்டான்னு. அதாவது எந்திரம் சொல்லுவாங்கல்ல, உன்னை உருவாக்கணும் லூசிபருக்கும் கடவுளுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் மாரி புளுத்தியாட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். காட் வந்து இருக்குல்ல, என்ன டேய் நான் தான் உருவாக்குனேன் எனக்கு மேலே வந்துருவேன்னு அவன் ஒரு ஆளை நியமிக்கிறான். அவன் யாரு பார்த்தீங்கன்னா மைக்கிள்ங்கிற ஒருத்தனை முதல்ல நடக்கிற சண்டை இது. ஃபர்ஸ்ட் மைக்கிளுக்கும் லூசிபருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில ஜெயிக்கிறது யாருன்னா மைக்கிள் தான். அது எப்படா மைக்கிள் ஜெயிச்சான்னு அவனுக்கும் தெரியல, ஏன்னா இது வரைக்கும் லூசிபர் யாருமே ஜெயிச்சதே இல்லை. முறை கடவுளுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறப்ப மைக்கிள் ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு சாதாரண ஒரு ஏஞ்சல், பெரிய சக்திலாம் அவனுக்கு கிடையாது. லூசிபருக்கு பெரிய மாஸ்குலின் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இருந்தாலும் மைக்கிள் தான் ஜெயிக்கிறான். ஏன்னா காரணம் கடவுளை பின்னாடி இருக்காரு. மகாபாரதத்துல பீஷ்மர் கரண்டாலும் இந்த சைடு நிக்கிறது கிருஷ்ணரு. அது மாதிரி கடவுள் யார் சைடு இருக்கிறதோ ஜெயிக்கிறது அதானுங்கிறது அவனுக்கு அப்ப புரிஞ்சிச்சு. அப்ப நம்மளால இனிமேல் ஜெயிக்க முடியாதுன்னு, இதுக்கப்புறம் நம்ம கடவுளை எதிர்த்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு ஹெவன்லி இடம் கிடையாதுன்னு ஒட்டுமொத்த ஏஞ்சல்ஸ் சர்வ்ஸ் கடவுளா சேர்ந்து அவனை துரத்தி அடிச்சாங்க. துரத்தி அடிக்கப்பட்ட அந்த ஃபாலன் ஏஞ்சல் தான் லூசிபர். இவன் நேரா வந்து பூலோகத்துக்கு போறான். பூலோகத்துக்கு போன பார்த்தா அங்க ஃபுல்லா ஹெல்லு. இப்ப நம்ம இருக்கிறது பூலோகம், அப்ப நம்மளாம் இங்க இருக்கிறது என்ன சாத்தான்களா? ஏன்னா அப்படிதான் சொல்றானுங்க. ஏன்னா பூலோகத்துக்கு போன அந்த லூசிபர் வந்து சாத்தானா மாட்டாங்கிறாங்க. அப்ப பூமி இருக்கவங்க சாத்தானா? இதுக்கு வந்து முன்னாடி சொல்லுவாங்க புண்ணியம் சேர்க்கறதுன்னு ஆயிடுச்சுன்னா இங்க பூலோகத்துக்கு புண்ணியம் சேர்க்காதீங்க, மேல இருக்க லோகத்துக்கு, மேல இருக்கிறது ஹெவன், கீழே இருக்கிறது சாத்தான்கள் அந்த ஹெல் வேர்ல்டுனா இவர் இங்க இருக்க ஒட்டுமொத்த உலகம் இருக்க எல்லா பட்சமே வந்து ஹெல்லையா இருக்கும். அப்ப நம்மளாம் என்ன சாத்தான்களா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. அது இங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ கீழே விழுந்த இந்த லூசிபர் வந்து சாத்தான வழிபட ஆரம்பிக்கிறான், சாத்தான்களின் அரசனாகிறான். சாத்தானுக்கு அப்புறம் அவனை வழிபட்டு இவன் நேரடியா இருக்குல்ல, அவனால உருவாக்கப்பட்டவன் அவனுக்கு எதிராகவே திரும்பி கடவுளுக்கு எதிராகவே நிக்கிறான். இதுக்கப்புறம் நான் அவனை பார்த்து பயப்படல, நான் இனிமேல் வந்து நீ தான் எனக்கு, உனக்கு மேல நான் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன் எப்படி அந்த மேல இருந்து கீழே விழுறாங்கிறத ஒரு இது காட்டுறாங்க. அதுக்கு பைபிள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, and the great dragon was chased out and the old serpent called the devil and the Satan which devastated the whole world, he was cast out into the earth and his angels were cast out with him. கீழே விழுந்தவன் தான் லூசிபர். அதுவும் சும்மா இல்லாம டிராகன் மாதிரி உருவம் எடுத்துட்டு ஒட்டுமொத்த ஹெவனையுமே நெருப்பால சுசுலம் கக்கிட்டு ஹெவனே ஒரு வழி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தோத்தி அடிச்சு கீழே விழுந்துடுறான். இப்ப லூசிபர் ஒருத்தர் உண்மையில இருந்தான்னா கடவுள் ஒரு நன்மைன்னு ஒண்ணு கண்டிப்பா ஒண்ணு இருந்திருக்கு, அவனை உருவாக்கின கடவுள் ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருப்பாரு. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா பை இந்த ஏத்திஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, how art thou fallen from heaven, O Lucifer, son of morning, how art thou cut down to the ground which doesn't weaken the nations. பேபிலோன்ஸ் இந்த கிங்கோட பேர் தான் லூசிபர். அவன் தான் வந்து இவங்க லூசிபர் அந்த ஆர்க்ஏஞ்சல்ங்கிற அந்த இருக்கும் இந்த பேபிலோன் கிங்க்கும் என்ன ஒரு ஒற்றுமைனா, ரெண்டு பேரும் கடவுளால உருவாக்கப்பட்டவங்க. இப்ப பேபிலோன் கிங்க தான் பைபிள்ல லூசிபர்னு குறிப்பிடுறாங்க. லூசிபர்ங்கிறது ஒரு ஆர்க்ஏஞ்சல் இல்ல, அவர் வந்து ஒரு மனுஷன். ஒரு பேபிலோன் கிங் வந்து கடவுளால உருவாக்கப்பட்ட பேபிலோன் கிங் தான், அவரோட பேர் தான் லூசிபர், மார்னிங் ஸ்டார்னு அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பூலோகத்துல நிறைய ஒரு கிங்கா மாதிரி ஏகப்பட்ட லெகசியை வச்சு கிங்டம் வந்து நல்லா பெருசா வச்சு பெரிய ராஜாவுக்கு அப்புறமா நம்ம அந்த கடவுளை எதிர்த்து அவனுக்கு மேல வரணும்னு ஆசைப்பட்ட பேபிலோன் கிங்குங்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ஆர்க்ஏஞ்சலா இல்ல பேபிலோன் கிங்காங்கிறது இன்னொருக்குன்னு விளக்கம் தெரியலையா யாருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவன் உண்மையிலேயே ஆர்க்ஏஞ்சலா இருப்பானா இல்ல பேபிலோன் கிங்கா இருப்பானா? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் முதல் பாவம்னு எதை சொல்றாங்கன்னா, வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு ஒரு பழத்தை
இல்ல வேண்டான்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை ஈவா வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்ட அந்த பழம் தான் அந்த ஒரு ஈகனஸ், ஒரு என்ன சொல்ற ஒரு ஆசை தான் ஃபர்ஸ்ட் சின்னுங்கிறது சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பைபிள்ல இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, லூசிபர் வந்து ஒரு பாம்பு மாதிரி வேஷம் போட்டு ஈவா, அதாவது ஆடம் ஈவாம்பாங்கல்ல, அந்த ஈவா வந்து செடியூஸ் பண்ணி அந்த பழத்தை சாப்பிடணும்னு தூண்ட வச்சதே இந்த லூசிபர் தான். அப்ப இதான் இந்த சின்னுக்கு பண்ண காரணம் லூசிபர் தான் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, அது அவளை தான் விரும்பி சாப்பிட்டாங்க, ஈவா விரும்பி தான் சாப்பிட்டாங்கிறது இன்னொரு பக்கத்துல இருந்து சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சின்னு கட்டா, இது கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன எடுத்துக்காது. என்னன்னா லூசிபர் வந்து தான் தான் பெரிய இவன் மாதிரி நினைச்சிட்டு தான் முதல் சின்னு. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அது அடக்கம்னு இல்லைன்னா லூசிபர் மாதிரி நம்ம எங்க இருந்தாலும் அதில் பாதாளத்துக்கு விழ வேண்டியதுதான். 4 பேர் இப்ப வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறப்ப எல்லாரும் ஒருத்தருமே அவனை பிரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல அவனுக்கே தோண ஆரம்பிச்சிடும் நம்ம பெரிய இவன் தான். அந்த சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணாலுமே ஒரு திமிரு இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க, நம்ம இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம தான் இதுன்னு எல்லாருக்குமே திமிரு இருக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு கட்டத்தை திமிரு வந்துடும். அதையும் தாண்டி தன்னடக்கத்தோட இருக்கணும். லூசிபர் வாழ்க்கையில தெளிவாவே தெரியும். ஈவா வந்து ஆப்பிள சாப்பிட்டதுனாலதான், அதாவது இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்ன இது வந்து ஆப்பிள், அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த ஆப்பிள ஆசைப்பட்டு சாப்பிட்டதுனாலதான் கடவுள் வந்து ஒன்று சாப்பிடக்கூடாது சொன்னேன்ல, இந்த உனக்கான சாபம்னு மனிதர்களுக்கு அந்த சாபத்தை கொடுத்துட்டாங்க. அது என்ன சாபம் எனக்கு தெரியல, ஒருவேளை தோணுது, I don't know. நீங்க என்ன சொல்றீங்க? லூசிபர் ஒருத்தரே உண்மையில ஒரு ஃபாலன் ஏஞ்சலா, சொர்க்கத்துல இருந்து அடிச்சு துரத்தி விட்ட ஒரு ஏஞ்சலான்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு பேபிலோன் கிங்கா நினைக்கிறீங்களா, இல்ல ஈவா ஆசைப்பட்டு சாப்பிட்டாலா, இல்ல லூசிபர் தான் பாம்பர்னு செடியூஸ் பண்ணி சாப்பிட வச்சானா, இல்ல பின்னாடி எல்லாருமே லூசிபர் தான் இருக்காங்கறத நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வாரத்துல வேற ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட வரேன். So thank you, bye bye, see you.